சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா மறுபடியும் அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததால விஜயாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லைனாலும் வீட்டு வேலையை பார்க்கவாது மீனா இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். அதனால இப்போ மீனா கிட்ட கோவமா பேசினா நமக்கு தான் பிரச்சனை. இந்த ரோகிணி சமைக்கிறத சாப்பிடவே முடியல. எத்தனை நாள் தான் ரோகிணி சமைக்கிறத சாப்பிடவும் முடியாம அதை ரோகிணி கிட்ட சொல்லவும் முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு வீட்டுக்கு வந்த மீனா எப்படியாவது சீக்கிரமா வேலையெல்லாம் செஞ்சு நல்லா சமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. அதே மாதிரி மீனாவும் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததால அண்ணாமலைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்சதால ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா வீட்டுக்கு வந்த நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஏமா இருக்கிற வேலையெல்லாம் இப்போவே பார்த்துட்ருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைம்மாம்மா நான் வீட்டுக்கு வந்த உடனே விஜயாத்த கோவமாக பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்ததை பார்த்துட்டு விஜயாத்த எதுவுமே பேசலை. அது மட்டுமா வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நான் சமைச்சு கொடுத்தா அவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் வந்த உடனே என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, இங்கே ரோகிணி எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் 2-3 நாள் இங்கே வீட்டில் இல்லை. ரோகிணி சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? நான் சமைச்சு கொடுக்குறேன் மாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்க ரவி, ஸ்ருதி எல்லாருமே சாப்பிட்டுட்டு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்ன இந்த மீனா வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே மீனா கிளம்பி வந்துட்டாங்களே. அது மட்டும் இல்லை, இவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? முத்துவுக்காக தான் மீனா கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முத்து மீனா கிட்ட பேசியிருப்பாரு. இப்படியே நடந்துட்டு இருந்தா மீனா சீக்கிரமாக உண்மையை சொல்லிடுவாங்க. என்ன செய்யறது? மீனா கிட்ட எப்படியாவது பேசணுமே. நான் மீனா கிட்ட பேசுகிறத விஜயாத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆனால் நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. திடீர்னு மீனா எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னா என் அம்மா வீட்டில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு மீனா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக இங்கே மறுபடியும் திரும்பி வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடை வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாலும் ரோகிணியால் சாப்பிடவும் முடியாமல் மீனா கிட்ட பேசவும் முடியாமல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே குழப்பமாகவே இருக்காங்க. மீனா எப்பயும் போல் வீட்டு வேலையை முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பூ கொடுக்க போனேன், மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இந்த வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்காமல் வீட்டு வேலையை பார்க்கணுன்னு நினச்ச நீ மற்ற வேலையெல்லாம் எப்போ பார்ப்ப? ரோகிணி இப்போ மனோஜோட கடைக்கு கிளம்பணும். அதனால் நீ வர வரைக்கும் ரோகிணி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா. ஆனால் இனி ரோகிணி வீட்டு வேலையை செய்ய மாட்டா. அதான் நீ வந்துட்டல்ல, அதனால் இருக்கிற வேலையை மீனா நீ தான் பார்க்கணும். அதனால் பூ கொடுக்கவும் போக வேண்டாம், டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மீனாவும் விஜயாவை பார்த்துட்டு அமைதியாக நிற்க இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா பொறுமையாக இரு. மீனா வீட்டுக்கு வந்த உடனே நீ வீட்டு வேலையை செய்ய சொன்ன, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ மீனா தனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவ? முத்துவுக்காக மட்டும்தான் மீனா மனசு மாறி திரும்பி வந்திருக்கான்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. போனா போதுன்னு சமைச்சு கொடுத்தா நீ சொல்கிற எல்லாத்தையும் மீனா கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. மீனா நீ பூ கொடுக்க கிளம்புமா. உனக்கு புது பிஸ்னஸ் இருக்குது, பெரிய ஆர்டர் வேறு எடுத்துருக்க, நல்லபடியாக உன் வேலையை நீ செய்யணும். ஆனால் விஜயா பேச்சை கேட்டுட்டு நீ வீட்டில் இருக்க வேண்டான்னு சொல்லும்போது என்ன இப்படி பேசுகிறீங்க? ரோகிணி இப்போ மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக மனோஜோட ஆஃபீஸ்க்கு போகிறது, இங்கே பார்லருக்கு தன்னுடைய வேலையை பார்க்க போகிறது, இங்கே கடையை பார்த்துக்கிறதுன்னு எவ்வளோ வேலை செய்கிறா. இந்த ரோகிணியும் நமக்கு உதவி செய்வான்னு நினச்சிக்கிட்டு மீனா பூ கொடுக்க கிளம்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நேரம் கழிச்சு வந்தா மற்ற வேலையெல்லாம் யாருங்க பார்க்குறதுன்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா வீட்டில் இல்லாதப்ப எப்படி நீங்கள் வேலையை பார்த்தீங்களோ அதே மாதிரி எல்லா வேலையும் மீனா தான் பார்க்கணுன்னு நினைக்காம ரோகிணி, ஸ்ருதி, ஏன் நீ கூட வீட்டில் இருக்க வேலையை பார்த்தா எந்த தப்பும் இல்லை. அதனால் மீனா அவள் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். வீட்டு வேலையை மட்டும்தான் மீனா பார்க்கணுன்னு சொன்னால் நானே விஜயா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, போதுங்க மீனாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னால் மீனாவை இப்போ எதுவுமே பேச முடியல. ஏன்னா 3 நாள் ரோகிணி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ருக்கேன்ல, அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா நினைக்கிறாங்க. ஆமாம், முத்து வேற வந்துடுவான்லம்மா, அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, நான் அவருக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுருவேன் மாமா, பூ கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க மீனா. இங்கே மீனா அங்கே வெளியில் பூ கொடுத்துட்டு தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ரோகிணி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க?
ரோகிணி கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. அவங்களால மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நான் சந்தோஷமா என் வேலைய பார்க்கணும், என் வாழ்க்கைய பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரோகிணி என்னலாம் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் உண்மைய சொல்லலைன்னா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா ஃபோன எடுக்காம இருக்க, ரோகிணி உடனே மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனா ரொம்ப கோவமா ஃபோன் எடுத்துட்டு ரோகிணி கிட்ட பேசுறாங்க. "எதுக்குடி ஃபோன் பண்ற? நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியுதுல்ல. மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம். என்ன பேசுறதா இருந்தாலும் வீட்லயே பேச வேண்டியது தானே. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? இப்பதான் பூ குடுக்க வந்தேன். வீட்டு வேலைய முடிச்சுட்டு, சமைச்சு வச்சுட்டு, வெளியில எனக்கு வேலை இருக்காதா? பூ குடுக்க வந்தா நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "மீனா கோவப்படாதீங்க மீனா. நீங்க ஏன் மீனா திரும்பி வீட்டுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு?" கேட்குறாங்க ரோகிணி. "ஏன்? நீ மட்டும் தான் இந்த வீட்டு மருமகளா? நான் என்ன தப்பு பண்ணேன் என் அம்மா வீட்ல இருக்கிறதுக்கு? இல்ல என் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாரு? உனக்காக நான் பொய் சொல்லிட்டு தானே என் அம்மா வீட்டுக்கு போனேன். நீ எதுக்காக இப்படி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மீனா கோவப்படாதீங்க. உங்ககிட்ட பேசணும். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறீங்களா? என் அம்மா, கிரிஷ் எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க. உங்ககிட்ட முக்கியமான ஒரு உண்மையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, நீ ஏற்கனவே சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. இன்னும் என்ன சொல்ல போற? நான் அங்கெல்லாம் வர முடியாது. வேணும்னா இப்போவே என்னென்னு ஃபோனில் பேசு. உன்னை நம்பி நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது. என் அம்மா வீட்டில் இருந்தப்ப அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு என்னை வர வச்ச. நானும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிட்டு வந்தேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. விஜயாத்த கிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சு மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். நீ மன்னிப்பு கேட்குற மாதிரியும் இல்லை, உண்மையை சொல்கிற மாதிரியும் இல்லை. ஏன்னா உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம். மற்றவங்கள பற்றி நீ யோசிக்க மாட்ட. நீ கூப்பிட்ட உடனே என்னால் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ தான் நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக என் வேலையில் கவனமாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ வந்து இப்படி ஃபோன் பண்ணிகிட்ருக்க, அதை ஃபோனை வை அப்படின்னு சொல்ல. "இல்லை மீனா, இந்த ஒரு முறை மட்டும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாங்கலேன், மகேஸ்வரி வீட்டுக்கு வாங்க மீனா, நான் பேசி ஆகணும். என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கு மீனா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், நீ வந்து எல்லார்கிட்டையும் பொய் சொல்லுவ, வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துவ, அப்புறம் இப்படி வந்து பேசுவ. நான் உடனே வரணும். சரி ஃபோனை வை, வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா என்ன செய்யன்னு தெரியல மீனாவுக்கு. இங்கே என் வீட்டுக்காரர் வேற வருவார், அவருக்காக சமைச்சு வைக்கணும். இந்த ரோகிணியை வேற பார்த்தே ஆகணுமா என்ன? சரி என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மகேஸ்வரி வீட்டுக்கு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மீனா கிளம்பி வராங்க. அங்கே வந்தா இங்கே மகேஸ்வரி, வித்யா எல்லாரும் ரோகிணிக்காக அங்கே மகேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு எப்படி எங்கள் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, "என்ன ரோகிணி எதுக்கு வர சொன்னேன்? உன்னுடைய அம்மா பையன் எல்லாரையும் நீ நல்லா தானே பார்த்துக்கிற. நான் எதுக்கு உங்ககிட்ட பேச வரணும்னு கேட்க. வீட்டில் உங்ககிட்ட பேச முடியாது. அதனால தான் மீனா இங்கே வர சொன்னேன். அப்படியே நான் உங்ககிட்ட பேசுகிறத விஜயாத்தை பார்த்தா சந்தேகப்படுவாங்க, என்னை கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே நான் உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்ததை விஜயாத்தை பார்த்துட்டாங்க போல. அப்புறம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமா? அதனால தான் மகேஸ்வரி வீட்டுக்கு வர சொன்னேன். மீனா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க? உங்கள் அம்மா வீட்டில் இருந்திருந்தா நான் வந்து இவ்வளோ பதட்டமாக இருக்க மாட்டேன். நீங்கள் வந்ததுக்கப்புறமா நான் மட்டும்தான் மீனா சந்தோஷமாக இல்லாமல் இருக்கேன். ஆனால் இங்கே ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை மாமா, ஏன் விஜயாத்தை கூட நீங்கள் நல்லா சமைச்சு கொடுக்கறதுனால இப்போ நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல. முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? இல்லை உண்மையை சொல்ல போகிறீங்களா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க மீனான்னு சொல்லும்போது, "அதானே, எப்பயும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் ரோகிணி யோசிப்பியா? அதனால தான் இனி உன்னை பற்றி யோசிக்கக்கூடாது. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்னு நான் திரும்பி வந்துட்டேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லை, உன்னை பற்றின உண்மையை நான் எதுக்காக சொல்லணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன் பையன் கிருஷ்ணன் சரியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும். ஆனால் நீ உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக அந்த உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா நீ மனோஜையும் விஜயாத்தையும் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, எப்படியாவது உண்மையை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மீனான்னு" சொல்லும்போது, "எப்போ சொல்ல போகிற அந்த உண்மையை?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "இல்லை, முதல்ல கிறிஷை வந்து மனோஜ் புரிஞ்சுக்கணும். ஆனால் கிறிஷ் இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது. கிறிஷை வந்து மனோஜ் ஏற்றுக்கணும். அப்புறம் தான் நான் உண்மையை சொல்ல முடியும். அப்போ தான் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நான் யோசனை பண்ணுறேன்னு" சொல்லும்போது,
கிறிஷ் இங்கே இருக்கும்போது மனோஜ் எப்படி கிறிஷை புரிஞ்சுக்க முடியும்? நீ பேசுறதெல்லாம் சரியா இருக்கா? இல்லை நடக்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது, இல்லை மீனா, கிறிஷை பார்த்துக்க என் அம்மா இருக்காங்க. இப்போ நான் கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டேன்னா என் அம்மா தனியாக இருப்பாங்களே, அதான் என் அம்மாவை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்ல. என்ன ரோகிணி, புதுசாக உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிற? ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் எனக்குன்னு யாருமே இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, தெரிஞ்சவங்க இல்லை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன்னு என்னென்னவோ சொன்னியே. அதே மாதிரி இப்பயும் பொய் சொல்லிட்டு எப்படியாவது கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. மனோஜும் கிறிஷும் பேசணும். கிறிஷை மனோஜ் புரிஞ்சுக்கணும். நீ சீக்கிரமா உண்மையை சொல்லணும். அப்படியெல்லாம் நடக்கலைன்னு வையி, கண்டிப்பா நான் உண்மையை சொல்லுவேன். அப்புறம் மனோஜும் விஜயாத்தையும் என்ன முடிவெடுத்தாலும் நீ தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். ஏன்னா பொய் சொன்னது நீ தான் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், சீக்கிரமா என்ன செய்யணும்னு நானே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு ரோகிணி யோசிக்க, உடனே வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி உன்னால் என்ன செய்ய முடியும்? கிறிஷை எப்படி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? உன் மாமியார் உன்னை சும்மா விடுவாங்களான்னு கேட்க, மீனா, நீங்கள் எப்பயும் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்கல்ல, அதே மாதிரி கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு பொய் சொல்லி கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களான்னு கேட்கும்போது, ஏன் ரோகிணி, இதே மாதிரி கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நிறைய முறை நான் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ சந்தோஷமாக கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீ தானே கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்த, எல்லாரையும் நம்ப வச்ச. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? அப்புறம் விஜயாத்தை என் மேலே கோவப்படுவாங்க. உன் வீட்டுக்காரர் மனோஜ் என்ன கேள்வி கேட்பாரு? என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காம நான் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஏற்கனவே உனக்கு உதவி செய்கிறேன்னு நான் பொய் சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே ரோகிணியும், இல்லை மீனா, இந்த ஒரே முறை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக கிறிஷ் மனோஜ்கிட்ட பேசணும், மனோஜும் கிறிஷ்கிட்ட பேசணும். இப்போ வரைக்கும் இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னு யாருக்குமே நம்ம வீட்டில் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தானே உண்மை தெரியும். அப்படி இருக்கும்போது கிறிஷை பார்த்துக்க இப்போ யாருமே இல்லைன்னு மனோஜ் புரிஞ்சுக்கிட்டு, கிறிஷை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசு மாறணும் மனோஜ். அந்த மாதிரி நடந்தால் தான் நான் உண்மையை சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் தான் மறுபடியும் உதவி செய்யணும் மீனா. நீங்கள் செய்வீங்கள்ல மீனா அப்படின்னு சொல்லி மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு எப்பயும் போல் ரோகிணி அழுதுகிட்டே கேட்க, மீனா மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, சரி, நான் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. ஆமாம், உங்கள் அம்மா எங்கே இருப்பாங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன். கொஞ்ச நாள் என் அம்மா அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே எனக்குன்னு என் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்லையே, உன் வாழ்க்கைக்காக நீ என்ன வேணாலும் செய்வ போல. அப்போ முன்னாடியே இதெல்லாம் நீ செஞ்சுருக்கணும். எனக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. பாவம், என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலை, என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கார். அவரை ஒரு காரணமாக சொல்லிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போனேன்ல, அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி உனக்காகவும் கிறிஷுக்காகவும் நான் உண்மையை சொல்லாமல் இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா எனக்கும் என் வாழ்க்கை முக்கியம். நீ எப்படி உன் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறியோ, அதே மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், என் வீட்டுக்காரரை நான் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த வீட்டில் தான் இருப்பேன். என்னை நீ கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிளம்பி போகிறாங்க. மீனா வீட்டுக்கு வரும்போது கிறிஷை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. இங்கே அண்ணாமலை, விஜயா எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இது எல்லாமே ரோகிணியோட திட்டம்தான் அப்படின்னு தெரியாத விஜயா, மீனா இப்படி வரதை பார்த்த உடனே ரொம்ப கோவமா, என்ன மீனா, நீ என்ன பூ கொடுக்க தானே போன, ஆனால் வரும்போது இந்த கிறிஷை கூப்பிட்டு வர, எங்க இந்த கிறிஷோட பாட்டி எங்க, நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, நீயே உங்கள் வீட்டில் இருந்து இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்த, மறுபடியும் என்னம்மா, என்ன பிரச்சனை, எங்ககிட்ட கேட்காம நீ கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்க. காரணம் இல்லாமல் மீனா இப்படி செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னாச்சு மீனா, கிறிஷ் உங்கள் பாட்டி எங்க அப்படின்னு கேட்க, கிறிஷ் பதில் பேசாமல் மீனாவே பார்த்துட்டு இருக்கும்போது, மாமா இப்போ தான் தெரியும், அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களாம். கிறிஷை மகேஸ்வரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கிறிஷுக்கு மகேஸ்வரி வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் கிறிஷ் ஃபோன் பண்ணி சொன்னான், நான் தான் கிறிஷை நம்ம வீட்டை கூப்பிட்டு வரலாமே நினச்சேன், நல்லபடியாக பார்த்துக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்பயும் போல் உன் அம்மா வீட்டை கூப்பிட்டு போக வேண்டியதானே. எனக்கு தான் இவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரது பிடிக்காதே, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்கு நீ கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? முதல்ல மகேஸ்வரி வீட்டுக்கே கூப்பிட்டு போய் விட்டுட்டு வா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதான் கிறிஷ் அங்கே இருக்க விருப்பப்படலையே, அப்புறம் எப்படித்த மறுபடியும் கூப்பிட்டு போக முடியும்? கிறிஷோட துணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிறிஷ் கொஞ்ச நாள் நம்ம கூட தான் இருக்க போகிறான். அவங்க பாட்டி வந்ததுக்கப்புறமா கிறிஷை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது, உடனே விஜயா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் மீனாவும் முத்துவும் நம்ம வீட்டில் இருக்கவே வேண்டான்னு சொன்னேன். பாருங்க, இங்கே மனோஜா இருக்கட்டும், ரோகிணி,
ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. ஆனா முத்துவும் மீனாவும் மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு இப்படி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இது என்னுடைய வீடு. இந்த கிறிஷ் இங்க தங்க முடியாது. வேணும்னா உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்க அம்மாவை நல்லபடியா பார்த்துக்க சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை செய்யாத. இப்படிலாம் செய்யறேன்னா மீனா, முத்துவுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்ல எங்ககிட்டயாவது நீ கேட்க வேண்டாமா? உன் விருப்பத்துக்கு நீ இப்படிலாம் செய்யறதுக்கு நீ என்ன உன் வீட்லயா இருக்க? இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்க கோவப்பட்டு பேச வேண்டாம் அத்தை. கிறிஷ் பாவம் சாப்பிடல. நான் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். நீங்க என்னத்த இப்படி கோவப்படுறீங்கன்னு கேட்க, மீனா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் கோவமா பேசினா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா வீட்டில் எல்லாருக்கும் யார் சமைச்சு கொடுக்கறது? மீனாவை எதிர்த்து பேசவும் முடியல, கோவமா பேசவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமைதியா இருக்க. உடனே அண்ணாமலை, என்ன இருந்தாலும் முத்துக்கிட்ட கேட்காம நீ இப்படி ஒரு முடிவெடுக்க கூடாது மீனா. முத்து வரட்டும், என்னன்னு பேசிக்கலாம். நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். முதல்ல கிறிஷுக்கு சாப்பாடு கொடுமா. கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கட்டும். என்னதான் நீயும் முத்துவும் இங்கே வந்து கிறிஷுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க பாட்டியும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கிறிஷோட அம்மாவும் கிறிஷை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்க. அங்கேருந்து மீனா கிறிஷை கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கிறிஷ், எப்பயும் போல சந்தோஷமா இரு. இங்கே தானே உங்கள் அம்மாவும் இருக்காங்க. எப்பயுமே ரோகிணியை பார்க்கலாம், பேசலாம். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, இல்லை என் அம்மா கிட்ட நான் பேசினா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லும்போது, உண்மை தெரிஞ்சா நீ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் அம்மா உன்னை நல்லா கவனிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கிருஷிக்கு மீனா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. முத்துவும் வந்துடுறாரு. மீனா வீட்டுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே நீ திரும்பி வந்துட்ட மீனா. அது மட்டும் இல்லை, நான் திரும்பி வரும்போது நம்ம வீட்டில் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நானும் திருந்திட்டேன். இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன். நீ மறுபடியும் வருவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நீ வந்ததால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, முதல்ல நீங்கள் வாங்க. இங்கே வந்து நல்லா நீங்கள் சாப்பிடணுன்றதுக்காகவே நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கிறிஷ் இருக்கிறத பார்த்துட்டு முத்து கேட்குறாங்க, என்ன மீனா கிறிஷ் வந்திருக்கானா? யார் கூப்பிட்டு வந்ததுன்னு கேட்க, நான் தாங்க. அவங்க பாட்டி ரொம்ப முடியலன்னு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதான் கிறிஷ் வந்து என் கூட வந்து வரணும்னு ஆசைப்பட்டான். நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சான். அது மட்டும் இல்லாமல் மகேஸ்வரி வீட்டில் கிறிஷ் தனியாக இருக்க அவனுக்கு பிடிக்கல. உங்களுக்கே தெரியும்ல. கிறிஷோட பாட்டி இருந்தால் பரவாயில்ல. அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். விஜயாத்தையும் ஒன்றும் சொல்லலை, அண்ணாமலை மாமாவும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்கலாம் மீனா. அப்புறம் அவங்க பாட்டி திரும்பி வந்து நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. நமக்கு எதுக்கு மீனா பிரச்சனைன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோ கிறிஷை நான் பார்த்துட்டேன், எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் கிறிஷ் வந்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்து, மீனா கிறிஷுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணியும் கிறிஷுக்கு புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரவி, ஸ்ருதி கிறிஷ்கிட்ட நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மறுபடியும் இங்கே அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். என்னுடைய அம்மாவும் மீனாத்த, முத்துமாமான்னு எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, ரோகிணியோட ரூமுக்கு போயிட்டு இங்கே கிறிஷ் பேசுகிறதுக்காக போகிறாரு. அந்த சமயம் இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரவி, மீனாவும் முத்துவும் தான் கிறிஷை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் கிறிஷ் எப்பயுமே ரோகிணி மேலே தான் ரொம்ப அக்கறையாக இருக்கான். ரோகிணிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றான். ரோகிணி ரூமில் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை கிறிஷோட அம்மா ரோகிணியாக இருக்குமோன்னு கேட்க, என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து மனோஜ் ரோகிணி அண்ணியை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்கள பற்றி அம்மாவுக்கும் நல்லா தெரியும், மனோஜுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். எதுக்காக ரோகிணி அண்ணி பொய் சொல்லியிருக்கணும்? அதனால் நீ வந்து தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ரோகிணி கிறிஷுக்கு புது துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன வேணும்னு கேட்டு தினமும் வாங்கிட்டு வந்து தராங்க. ரோகிணி மற்ற யார்கிட்டையும் இப்படி பேச மாட்டாங்க. இப்போ வர வர மீனாவோட வேலையை ரோகிணி செய்கிறாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கிறிஷ்கிட்டையும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னு தான் தெரியல ரவி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ரொம்ப சந்தேகப்படாத, அதே மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி மற்ற யார்கிட்டையும் கேள்வி கேட்டுறாத அப்படின்னு ரவி சொல்லிட்டு அங்கே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு.
ரவி ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய வேலையை பொறுப்பாக கவனிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீத்து பார்க்குறாங்க. என்ன ஆனாலும் சரி, ஸ்ருதி வந்து என்ன பேச்சு பேசினாங்க, அதுக்காகவே ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவும் கூடாது. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே தான் அவர் வேலை செய்யணும். அதுக்காக நான் அவரோட சம்பளத்தையும் அதிகமாக தரப்போகிறேன். ரவி இருந்தால் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்க. அதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வரும். ரவி சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு எல்லாரும் பாராட்டி பேசும்போது, ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட உண்மையை சொல்லி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியை வர வச்சிடக்கூடாதே, நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க நீத்து. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவி வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் நீத்து சொல்கிறாங்க, ரவி இந்தாங்க உங்களுடைய சம்பள பணம் அப்படின்னு கொடுக்கும்போது, அப்படியான்னு வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன இந்த முறை கொஞ்சம் பணம் அதிகமாகவே இருக்கேன்னு சொல்ல, இல்லை ரவி, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வேலை செய்கிறீங்க, உங்களுக்காக சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும்னு நான் மட்டும் நினைக்கல, என் அப்பாவும் தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையிலையும் நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராகவும் போகலை, ஸ்ருதிக்கு இப்போ வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் உதவி செய்யவும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியும் ரவியை ரொம்பவே பாராட்டி பேசி அந்த பணத்தையும் கொடுக்க, ரவி சொல்கிறாங்க, இல்லை எப்பயும் போல் எனக்கு கிடைக்கிற பணமே போதும்னு சொல்ல, இல்லை நான் வந்து ஆசைப்படலை, என் அப்பா சொல்லியிருக்காரு அதை நான் செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ரவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி வராரு. இதெல்லாம் ஸ்ருதி புரிஞ்சிக்கவே மாட்டா. நான் நல்லா வேலை செய்கிறேன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இப்போ வந்து எனக்கு எவ்வளோ சம்பளம் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பி வராரு. அந்த சமயம் இங்கே வந்து ரோகிணி கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதை கவனிக்கிறாரு ரவி. என்ன ரோகிணி அண்ணி நம்ம வீட்டில் இருக்க கிறிஷை கூப்பிட்டு வராங்க? ஆமாம், எப்பயும் முத்துவும் மீனா அண்ணியும் தானே வருவாங்க. எதுக்கு ரோகிணி அண்ணி வந்து ஸ்ருதி சொன்ன மாதிரியே கிறிஷ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்க. இங்கே வந்து கிறிஷ் வந்து ரோகிணியை பார்த்துட்டு, அம்மா நம்ம கார்லேயே போகலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா வருவாங்க, வீட்டில் தான் உங்ககிட்ட சரியாக பேச முடியல, அதனால தான் உன்னுடைய ஸ்கூலுக்கே வந்தேன், மீனா கூடவே நீ கிளம்பிப்போ, இல்லை வீட்டில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும்னு பேசிகிட்ருக்க. இதை கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு ரவி. எந்த உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? இவங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தால் வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியதானே, ஏன் மீனா நீ வரணும், ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, அப்போ தான் இங்கே ஸ்ருதி சொன்னது, ஸ்ருதி பேசுனது எல்லாமே இங்கே வந்து யோசித்து பார்க்குறாரு இங்கே வந்து ரவி. ஸ்ருதி ஏற்கனவே சொன்னான், இங்கே கிறிஷும் ரோகிணி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரியே ரோகிணி இப்போ ரொம்பவே மனசு மாறிட்டாங்க, கிறிஷுக்காக தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு. ஒரு வேளை இவங்க தான் கிறிஷோட அம்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, அங்கே கிறிஷ் கூட பேசிக்கிட்டே ரோகிணி கிளம்பி போகிறாங்க. உடனே அதே ஸ்கூலுக்கு போயிட்டு ரவி வந்து கேட்குறாரு, ஆமாம் கிறிஷை தெரியும்ல, இப்போ யார் கிறிஷை கூப்பிட்டு போகிறதுன்னு கேட்க, அவங்க தான் கிறிஷோட அம்மா கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க ரோகிணி தானேன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, அவங்க கல்யாணி, எப்பயாவது தான் கிறிஷை பார்க்க வருவாங்க, ஸ்கூலில் கிறிஷை சேர்த்து விட்டதுக்கப்புறமா அவங்க வரவே இல்லை, மகேஸ்வரியும் கிறிஷோட பாட்டியும் தான் வந்து பார்த்துட்டு போவாங்க, கூப்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போ கிறிஷோட அம்மா கல்யாணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம் இவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை கூப்பிட்டு வந்து கிறிஷ் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மை என்னன்னு ரவிக்கு தெரிய வருது. அப்போ மீனா அண்ணி கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நான் யோசித்தேன். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி அன்னைக்கு மீனா அண்ணியும் உதவி செய்கிறாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவமாக இங்கே ரவி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் மீனா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. ரவிக்கு இந்த உண்மையை மீனா கிட்ட கேட்கவும் முடியல. கிறிஷையும் பார்க்குறாங்க, ரோகிணியவும் பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே கிறிஷை கவனிக்காத மாதிரியே, அங்கே கிறிஷ்கிட்ட பேசாத மாதிரியே அவங்க வேலையை கவனிச்சிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. உடனே ஸ்ருதிக்கிட்ட வந்து ரவி சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே ரோகிணி ஸ்ருதிக்காக இங்கே வந்து ரோகிணி அவங்க கிறிஷுக்காக நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு நீ வந்து சந்தேகப்பட்டல, இப்போ நான் வந்து கிறிஷோட ஸ்கூல்லேருந்து தான் வரேன்னு கேட்கும்போது, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கேட்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது, இங்கே உடனே ஸ்ருதியும் பேரதிர்ச்சியோட என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து ரவி. அப்படியா, அப்போ நான் நினச்சது சரிதான், நான் நினச்ச மாதிரியே
கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, வெளியூர்லலாம் அவங்க வேலை பார்க்கல, நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி தானான்னு கேட்க, ஆனால் அவங்க ரோகிணியை பார்த்து கல்யாணின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, என்ன ரவி உனக்கு இன்னுமா புரியல? ரோகிணி உண்மையாகவே கல்யாணி தான், ஆனால் நம்ம யாரும் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படி பொய் சொல்லியிருக்காங்க. இல்லைனா எப்படி அவங்க ரோகிணியை பார்த்து கல்யாணின்னு சொல்லுவாங்க? நீ வா, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்ல, இல்லை உண்மை தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே என்ன உண்மை தெரியணும்? மீனாவுக்கு அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கு. பாவம் மீனா இந்த உண்மையை சொல்ல முடியாமல் ரோகிணிக்காகவும் கிருஷ்காகவும் அமைதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் மீனா எந்த காரணமும் இல்லாமல் முத்து மேலே தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நல்ல வேலை, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. நீ வா, அந்த ரோகிணிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்த ஸ்ருதி வந்து ரோகிணி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ரோகிணியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்க மீனா திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது? இங்கே ஸ்ருதிக்கு எப்படி உண்மை தெரிய வந்தது? ரவியும் ஸ்ருதியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை கல்யாணின்னு கூப்பிட்ட உடனே ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே என்னன்னு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்ல, ரோகிணி மெதுவாக இங்கே விஜயாவை பார்க்க, விஜயா கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி கல்யாணின்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்டுட்ருக்க? நீ ரோகிணி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ரோகிணி தான், ஆனால் ஸ்ருதி என்ன தான் கூப்பிட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணி உங்களை தான் கூப்பிட்டேன், கல்யாணி தானே நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லையே நீங்கள் யாரை வந்து இப்படிலாம் கூப்பிட்டுட்ருக்கீங்க? என்ன ஸ்ருதி பிரச்சனை செய்கிறீங்களா? நீங்கள் என்ன ரோகிணின்னு தானே கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அப்போவும் நான் கல்யாணின்னு தான் கூப்பிட்டேன், இப்போவும் கல்யாணின்னு தான் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் சரியாக தான் கவனிச்சிருக்கீங்க, நீங்கள் கல்யாணி தானே, உங்கள் அம்மா உங்களை அப்படி தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்ல, ஏன் பொய் சொல்கிறீங்க? கிறிஷ் உங்கள் பையனா? கிறிஷோட பாட்டி உங்கள் அம்மா தானே, அவங்க உங்களை கல்யாணின்னு தானே கூப்பிடுவாங்க. மீனா இந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த உண்மையை ரோகிணிக்காக தான் சொல்லாமல் இருந்தீங்களா? நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து, மனோஜ், விஜயான்னு எல்லாரும் ஸ்ருதியை பார்க்குறாங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க? எப்படி வந்து ரோகிணியை பார்த்து கல்யாணின்னு கூப்பிடுறது? இங்கே கிறிஷோட அம்மா ரோகிணி தானே தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, அண்ணாமலை ரவி என்ன நடக்குது? ஸ்ருதி எதுக்காக ரோகிணியை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க, அப்பா ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மைதான்ப்பா. ரோகிணி அண்ணி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி அண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீங்க? இன்னைக்கு கிறிஷ ஸ்கூலில் போய் நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க. நான் என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ உங்களையும் கிறிஷையும் பார்த்தேன். எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்க கிறிஷை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் கிறிஷ் உங்களை அம்மானு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தான். அப்போ நீங்கள் மீனா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் அங்கே தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் என்னை கவனிக்கல. கிறிஷ் உங்களை கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்பவே சந்தேகம் வந்தது. ஏன்னா ஏற்கனவே கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிறிஷுக்கு உதவி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே இருந்தா, இங்கே ரோகிணி தான் கிறிஷோட அம்மா மாதிரி கிறிஷை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு. இங்கே ஸ்ருதி சந்தேகப்பட்ட மாதிரியே நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கல. அங்கே ஸ்கூலுக்கு போய் அங்கே வந்தது யாருன்னு கேட்டேன். அவங்க தான் கிறிஷோட அம்மா கல்யாணின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்களும் மகேஸ்வரியும் தான் கிறிஷ் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டதாகவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அந்த உண்மையை ஸ்ருதிக்கிட்ட சொன்னதால் ஸ்ருதி உங்களை கல்யாணின்னு கூப்பிட்டா. இதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் அம்மா அப்படி தானே கூப்பிடுவாங்க. கிறிஷ் உங்கள் பையன் தானே. மனோஜ்கிட்ட இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிட்டீங்களா? அதனால தான் மீனா அண்ணியோட உதவியோட கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சமாளிக்கிறாங்க. உடனே முத்து மீனாவை பார்த்துட்டு, என்ன மீனா என்ன நடக்குது? இந்த பார்லர் அம்மாவுக்கு நீ உதவி செய்யறியா? அதனால தான் கிறிஷை கூப்பிட்டு வந்தியா? அப்போ கிறிஷோட பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நீ சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து இல்லைங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் மீனா, அதான் இந்த பலகுரலும் ரவியும் தெளிவாக சொல்லிட்டாங்களே, ஏன் மீனா இந்த உண்மையை முன்னாடியே சொல்லலை? இந்த உண்மை தெரிஞ்சதுக்காகவே நீ என் மேலே கோவப்பட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியா? என்ன மீனா இதெல்லாம்னு கேட்கும்போது, நானே இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி தான் தன்னுடைய பையன் இங்கே வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மனோஜோட மனசை மாற்றுறதுக்காகவும் கிறிஷை மனோஜ் நல்லபடியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் நம்ம வீட்டுக்கு ரோகிணி வந்து கிறிஷை கூப்பிட்டு வர முடியாதுல்ல, அதுக்காக நான் உதவி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மீனா ஒரு பக்கம் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, அப்போ இங்கே ரவி சொன்னது எல்லாமே உண்மைதான், அதனால தான் நீ பதில் பேசாமல் இருக்கிறியா? கிறிஷ் உன்னுடைய பையனா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை உண்மைதான், என் பையன்தான்,
கிறிஷை கூப்பிட்றதுக்கு நான் தான் ஸ்கூலுக்கு போனேன். எத்தனை நாள் இந்த உண்மையை நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? மீனா மேலே எந்த தப்புமே இல்லை. பாவம் மீனா எனக்காக உதவி செஞ்சாங்க. மற்றபடி மீனா இந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மீனா கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்டு இந்த உண்மையை சொல்லிடாதீங்க மீனான்னு உண்மையை நான் தான் சொல்ல விடலை. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன திட்டுங்க. ஆனால் முத்து, நீங்கள் மீனா கிட்ட கோவப்படாதீங்க. என் வாழ்க்கைக்காக நான் வந்து பொய் சொல்லிட்டேன். உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே நிற்கும்போது மனோஜ் வந்து சொல்கிறாங்க, என்னது, இந்த கிருஷை நான் ஏற்றுக்கணுமா? அதுக்காக நீ திட்டம் போட்டு இங்கே உன் பையனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவியா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மை தெரிஞ்ச என்னால் தாங்கிக்க முடியல. இதில் உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், கவனிக்கணும்னு வேற உனக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, கிறிஷ் உன்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிருக்கவும் மாட்டேன். உன்னை நான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணதுக்காகவே இப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னேனே, ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டல்ல. இவ்வளோ பொய் சொல்லி இப்போ வரைக்கும் அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க உன்னை பற்றியும் உன் பையனையும் நான் வந்து அக்கறையாக பார்த்துக்கணும் அப்படின்னு நீ நினச்சா அதெல்லாம் நடக்குமா? அம்மா, என்னம்மா நடக்குது? இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா பாருங்க. ரோகிணி இல்லைம்மா, கல்யாணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா பாருங்கம்மா. இப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டாலேம்மா. என் வாழ்க்கையில் இந்த ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியாக இருக்குது. நல்லா பிஸ்னஸ் பார்க்குறேன். பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் ஏமாத்திருக்காமா. அது மட்டும் இல்லை, ரோகிணியை கூட நான் மன்னிச்சிருவேம்மா. ஆனால் ரோகிணியோட அம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டிலலாம் வந்து தங்கியிருந்தாங்க பாருங்க. இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உண்மையால் இங்கே மனோஜ் ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இங்கே மீனா சொல்கிறாங்க, பாவம் ரோகிணி, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாங்க, மீனா அமைதியாரு. இந்த பார்லலம்மா இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் கிறிஷ் யாருன்னே தெரியாத மாதிரி கிறிஷ் வரப்பெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்களே. கிறிஷோட வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிச்சிருந்தா இப்படி நம்மளை மட்டுமா ஏமாத்திருக்காங்க, கிறிஷையும் தான் ஏமாத்திருக்காங்க. இப்படி செஞ்சுருப்பாங்களா அந்த பார்லலம்மா? என்ன பார்லலம்மா பதில் பேசாமல் நிற்கிறீங்க? இங்கே எல்லாரும் எதிர்த்து பேசுவீங்களே. எங்கள் அம்மா வேற உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ எல்லாருக்கும் உங்கள் லட்சணம் என்னன்னு தெளிவாக புரிய வந்திருக்கும். ரவி, நல்ல வேலை நீயாவது உண்மையை சொன்ன. மீனா மாதிரி இங்கே ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நீ நினைக்கல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது ரவி உடனே சொல்கிறாரு, ரோகிணி அண்ணி, ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா ஏமாத்தலாம்னு நினச்சிங்களா? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருக்கலாமே. உங்கள் வாழ்க்கை மட்டும் முக்கியம்னு நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து தலை குனிஞ்சு நின்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களே. என் மாமியார்கிட்ட நீங்கள் 2 லட்ச ரூபா பணம் வாங்கின உண்மை எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் ஸ்ருதிக்கிட்ட கூட சொல்லலை. இப்போ உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் சொல்லணும்னு நானே முடிவெடுத்துட்டேன். அம்மா, என் மாமியார்கிட்ட இவங்க 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்ருதிக்கு கூட தெரியாது. அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியல. ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்டால் தராமல் என் மாமியாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையை சொல்லி என்கிட்ட உதவி கேட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியல. மனோஜ் கிட்ட அதை பற்றி பேசலாமா? இதனால் வீட்டில் பிரச்சனை வருமே. ரோகிணி அண்ணி ஏன் இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்ப இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க. அதான் இந்த உண்மையும் சொல்லிடலான்னு தான் இவங்க வாங்கின பணத்தை திருப்பி தர சொல்லுங்கம்மா. இவங்க நம்ம வீட்டு மருமகளாகவே இருக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்ததுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் ஏமாற்றுவாங்கம்மா. இவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு, அதை மனோஜ்கிட்டையும் கேட்கல. இவங்க கடன் வாங்கினதை பற்றி நம்ம யார்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் எதுக்குமா இவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கணும்? என் மாமியாருக்கு தர வேண்டிய 2 லட்ச ரூபா பணத்தை ரோகிணி அண்ணி எப்போ தர போகிறீங்க? இல்லை அவங்களையும் இப்படி ஏமாத்தலாம் நினச்சி தான் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் வாங்கினீங்களான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ரவி. ரவி இப்படி உண்மையை சொன்னதுக்கப்புறமா ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை நான் அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல. என் பையனுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் தான் அந்த பணத்தை வாங்கினேன். என் பையனை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கினேன். ஆனால் இப்போ அந்த பணத்தை என்னால் திருப்பி தர முடியல. ஏன்னா வாங்குகிற சம்பளத்தை விஜயாத்தைக்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்குன்னு எந்த ஒரு பணமும் இல்லை. யார்கிட்ட அந்த பணத்தை கேட்டு வாங்கி கொடுக்க முடியும்? அதனால தான் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க ஸ்ருதி. எப்படியும் உங்கள் அம்மா கிட்ட வாங்கின 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்ல நாங்கள் எப்படி ரோகிணி உங்களை நம்புறது? நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பணம் வாங்கினதை பற்றி ரவி சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியுது. எப்படி உங்களை நம்ப முடியும் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க.
ரொம்ப கோவமா ஸ்ருதி ரோகிணிய பளார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அவங்களால பதில் பேச முடியல. என் பையன் கிறிஷுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். மீனா பேச்ச கேட்டு கிறிஷ வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆனா இப்ப ரவி உண்மைய கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கல. இப்ப இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்களே! ரவி உண்மைய கண்டுபிடிப்பாரு. எல்லார் முன்னாடியும் உண்மைய சொல்வாருன்னு நான் நினைக்கவே இல்ல. ஸ்ருதி வேற ரூ. 2,00,000 பணத்த திருப்பி தர சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல. பாவம் மீனா எனக்காக இந்த உண்மைய சொல்லல. ஆனா, மீனா இந்த உண்மைய சொல்லலனாலும், ரவி மூலமா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தல குனிஞ்சு நிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணிய இனி நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி பொய் சொன்னதால ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்காரு அண்ணாமலை.